நம்ம மாடசாமி இருக்காரன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் அவன் ஒரு வெட்டி பயிலாக தான் ஊரை சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு வேலை இல்லைன்னு ஒன்றும் கிடையாது. இந்த ஊர் வம்புக்கு போகிறது அங்கே போகிறது அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் வம்புக்கு போகிறது எல்லாத்தையும் போக மாட்டான். ஏன் வாயில்லா பூஜையோ ஏன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், அந்த ஆள்கிட்ட தான் போய் வம்பு பண்ணுவான். அந்த இன்னொரு ஆள் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்தில் ஒவ்வொரு கோயில்லையும் இந்த பிரசாத ஸ்டால் அப்படின்னு உண்டு. அந்த பிரசாத ஸ்டால் நடத்துறதுக்கு அந்த அறநிலையத்துறையிலேருந்து ஏலத்துக்கு விடுவாங்க. ஸோ ஏலம் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த பிரசாதம் அவங்க அங்கே விற்பனை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அப்போ இருந்தது. அப்போ நான் இருந்த ஊரில் அங்கே ஊரில் என்னாச்சுன்னா ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட எல்லா அந்த பண்டம் தயாரிக்கிறதுக்கு பிரசாதம் தயாரிக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவர்கிட்ட ரெடியாக இருக்குது. அதனால் அவர் எல்லா கோயிலும் எடுப்பார். கன்னியாகுமரி கோயிலில், திருச்சி சமயபுரம் கோயிலில், பழனி கோயிலில், திருத்தணி கோயிலில், திருச்செந்தூர் கோயிலில், இப்படி அந்த பிரசாத ஸ்டாலை அவர் ஏலத்துக்கு எடுப்பார். அவருக்கு நல்ல வருமானம், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. அந்த ஏலம் எடுக்க சமயம் வரும்போது நம்ம மாடசாமி என்ன பண்ணுவான்னா, கூட 2 பேரை கூப்பிடுவான். அந்த ஏலம் எடுக்க தகுதிக்கு உள்ளது என்ன உண்டோ, என்ன பணத்தை கட்டணுமோ, என்ன சால்வன்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடுவான். இவன் ஏலம் கேட்க போகிறான்னு ஒரு அம்பாசடர் காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுக்கால எங்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊருக்கு இவனும் போயிடுவான். இவன் போய் ஏலத்தை ஏற்றி விட்டுருவான். அப்படிங்கிறதான் இவன் நோக்கம். ஏலம் எடுத்து இவன் செய்ய முடியாது, இவன்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஏலத்தை ஏற்றி விடுறதுக்கு அப்படின்ட்டு போவான். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவார், இவர் ஏலத்தை ஏற்றி விட்டால் நம்ம லாபம் குறையுங்களா அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் ரூபாயை கொடுத்து வாயை அடக்கிடுவார். இவனுக்கு வந்தது லாபம் அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி எத்தனை கோயில், 7-8 கோயிலுக்கு இவன் போய் நல்ல வருமானம் பண்ணிடுவான். இப்படி அவன் பிழைச்சிருந்தான். இதெல்லாம் என்ன பிழைப்படி அப்படின்னு சொன்னான். ஐயோ நீ சும்மாரிங்கயா அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த காலத்தில் அப்படி பண்ணான். இப்போ இந்த காலத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த காலத்துலலாம் அப்படி பண்ணால் ஆளையே தொலைச்சி போடுவானோ, இல்லை கஞ்சா கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. அதனால் இவன் இப்படி ஏமாற்றிட்டு இருந்தான். பிறகு திருந்திட்டான். இதுலேருந்து என்னென்னா, நம்ம அந்த எதையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. இன்னொருத்தனே அவன் ஒரு வருமானத்துக்கு தான் ஒரு தொழில் எடுத்து செய்தான். அந்த தொழிலுக்கு போட்டியாக ஒன்றும் தொழிலை நடத்தணும், இல்லை அதை கெடுக்கிற மாதிரி போகக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதோட பாதகத்தெல்லாம் மாடசாமி பிற்காலத்தில் அனுபவித்தான். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போய் அங்கே போய் இங்கே போயெல்லாம் கஷ்டப்பட்டான். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நம்ம இப்படி அடுத்தவன் முடியை கெடுத்தோம், அவன் என்னெல்லாம் சாபம் விட்டுருப்பான் அப்படின்னு நினச்சி அவன் பயந்துட்டான். அதனால் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் நாம் இருக்கணும்.